ஹலோ மை டியர் பாட்காஸ்ட் லிஸ்னர்ஸ், வெல்கம் டு ஆல் ஓவர் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வாரம் நம்மளோட 11th எபிசோடில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, எப்படி கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் எபிசோடில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்த்தோம். கடைசியில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிறைய ஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் க்ரைட்டீரியா பற்றி கொஞ்சம் இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும், எப்படிலாம் நம்ம வந்து கரெக்டான ஃபண்ட்ஸை ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தவங்கன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும், லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி போன எபிசோடில் பேசியிருந்தோம். இப்போது அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, ஸோ ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், இன்னொன்று டைம் ஹரைசன், அப்புறம் ரிஸ்க் டாலரன்ஸ், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வித் த பியர்ஸ், அப்புறம் அந்த ஏஎம்சி பற்றி இருக்கிற விஷயங்கள், அப்புறம் ஏயுஎம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஃபண்ட் மேனேஜர் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஜென்ரலாக. அண்ட் இதை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்னா என்ன? நீங்கள் வந்து ஒரு உங்கள் காசை வந்து சேர்த்து வைக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் அதை பற்றின ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா, நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கோல் இதுக்கு வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது எப்படி ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்கள் காசு சேர்க்குறோம், இல்லை கார் வாங்கிறதுக்காக, இல்லை பசங்களோட எஜுகேஷனுக்காக. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக, ஒரு ரிட்டையர்மெண்ட், வெக்கேஷன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கோல், அதை தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இதே இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ சில பேர் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணும், டேக்ஸ் பெனிஃபிட்காக போடுவாங்க. சில பேர் வந்து மணி நல்லா க்ரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக போடுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டோட டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ்லையுமே இது இருக்கும். அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ் என்ன, யாருக்காக இது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனோட அந்த ஃபண்டோட டாக்குமெண்ட்ஸில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு அலைன்டாக எந்த ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டைம் ஹரைசன் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில் எப்படி போடுறீங்க அப்படின்னா, எப்படி 1 இயர் இருக்குது, 2 இயர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் இருக்குது அண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கோலுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களோட இந்த இன்வெஸ்டிங் மணியை எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் லாக்டவுனாக வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் டைம் ஹரைசன் அப்படின்வாங்க. லாக்டவுன் இந்த சென்ஸ் லைக் அதில் போட்டபடியே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஃபார் ஐடியல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் குட் ரிட்டர்ன்ஸ்க்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஹரைசனை நம்ம மைண்டில் வச்சுருப்போம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நாளைக்கே எனக்கு வந்து கார் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு 2 months அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி கோயிங் ஃபார் எப்படி சொல்லுவோம் 1 இயர் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்டிங்க்குன்னு வச்சுருக்கிற மணியை உங்களால் எவ்வளோ நாள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டடாக வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் டைம் ஹரைசன். ஸோ இதுலேயும் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லைக் 1 day to 3 months வரைக்கும் இருக்கிறது ஒரு கேட்டகரி. அண்ட் இதை தான் வந்து நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 3 months to 1 year அப்படிங்கிறது அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 1 year to 3 years இஸ் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். அண்ட் 3 years to 5 years வந்து ஹைப்ரிட் இல்லை பேலன்ஸ் ஃபண்ட்ஸ், இது ரெண்டுமே இதுக்குள்ளே வரும். அண்ட் மோர் தேன் 5 years தான் வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வரும். இது வந்து இந்த டைம் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா,
இதில் போட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் உங்களோட மணிக்கும் வந்து எந்த விதமான லாஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டஸ் நாட் மீன் தட் இப்போ 3 monthsனால் நீங்கள் அதுக்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இது வந்து ஐடியல் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்ட்ஸில் நீங்கள் 1 year வந்து ஏன் 5 years மோர் தேன் 5 years அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் ரொம்ப வாலடைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் லாங் டேர்மாக பார்க்குறப்போ இட் ஆல்வேஸ் கீப் ஆன் க்ரோயிங் அண்ட் இட் வில் பி வெரி ஸ்டேபிள். ஸோ தட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டைம் ஹரைசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீட்டெயிலும் நீங்கள் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் பார்க்க முடியும். இப்போ தேர்ட் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரிஸ்க் டாலரன்ஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், எதுலையாக இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட் இருக்கும். ஒருத்தர் வந்து ஐயோ 10 ரூபா போனாலே ஐயோ போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து 10 ரூபா போனால் ஐயோ 10 ரூபா தானே விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருப்பாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்து ஒருத்தர்கிட்டையும் வந்து அவங்கவுங்க கேபிட்டல் அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து மாறும். ஸோ ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட், ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால, ஒரு ஸ்கீமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ஜெக்டிவ்க்காக டிசைன் பண்ணுறதுனால எல்லா ஃபண்டுக்கும் வந்து அந்த ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2015லேருந்து செபி வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக அந்தந்த ஃபண்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரிஸ்க்கை வந்து 5 லெவல்ஸாக பிரித்து இதில் எந்த ரேட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த 5 லெவல்ஸ் என்னென்னா லோ, மாட்ரேட்லி லோ, மாட்ரேட்லி ஹை அண்ட் ஹை, அது இல்லாமல் மாட்ரேட். ஸோ இந்த 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 லெவல்ஸில் அந்த ஃபண்டு வந்து எந்த லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரிஸ்க் லெவல் வந்து உங்களோட ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூடுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லோ ரிஸ்க் அதில் என்னென்னா லிக்விட் ஃபண்ட்ஸும் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷனும், மீடியம் ரிஸ்க் வந்து ஷார்ட் டியூரேஷன் அண்ட் ஹை ரிஸ்க் வந்து ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மீடியம் டியூரேஷன் ஃபண்ட்ஸ், அதாவது 3 to 5 yearsக்குள்ளே இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸு, மீடியம் ரிஸ்க் வந்து பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸு அண்ட் ஹை ரிஸ்க் வந்து ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு. லாங் டியூரேஷன் எடுத்திங்கன்னா 5 years அண்ட் அபவ். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மீடியம் ரிஸ்க் வந்து மல்டி கேப் அண்ட் ஹை ரிஸ்க் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. அண்ட் இந்த ரிஸ்க் டாலரன்ஸையும் வந்து நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு காமனாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு இல்லாமல் நீங்கள் நார்மல் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்டிங் எது பண்ணுறீங்கனாலுமே நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற விஷயங்கள் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் த பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து என்னென்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கேட்டகிரி வந்து அந்த இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இப்போது நிஃப்டி இண்டெக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மாதிரி கம்பேர் பண்ணுறோமோ, ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து அந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து அது ட்ராக் பண்ணிட்டு வரும். ஸோ அது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக உங்கள் ஃபண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதை விட ஜாஸ்தி பண்ணுதா இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ்னு கூட ஒன்று இருக்குது. அந்த டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபண்டு வந்து கிடைக்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி எப்படி
பண்ணியிருந்தா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்க்க வேண்டியது, பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் த பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க் ஈக்குவலண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இருக்கிற விஷயங்களை நிறைய டிஃப்ரெண்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், இந்த மாதிரி ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் டீம் இருக்கிற ஒரே கேட்டகரியான ஃபண்ட்ஸ் வந்து நிறைய ஹவுசஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பியர்ஸையும் வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம இருக்கிற ஃபண்டும் அதே கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்ட்ஸ் வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த விதத்தில் அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது சிச்சுவேஷன்ஸ், எந்த ஃபண்ட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்துலையுமே, இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் க்ரோத்தையே வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு லக்கில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா நாளும் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களோட இன்வெஸ்டிங் வந்து இருக்கக்கூடாது. அதனால் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து, எந்த ஃபண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுதோ ஐ வுட் சே தட்ஸ் அ குட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் அன் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இடிஎஃப்ஸ் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தெர் ஆர் அதர் அதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. ஸோ வில் ஸ்பீக் அபவுட் தட் லேட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்கும் பர்டிகுலராக ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து அந்த ஃபண்டையே லீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆல் த டிசிஷன்ஸ் ரிகார்டிங் த ஃபண்ட் அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார், அவரோட ஒர்க் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் ஓவராலாக அந்த ஏஎம்சியோட ட்ராக் ரெக்கார்ட், லைக் இப்போது ஒரே ஃபண்ட்ஸை நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எந்த கம்பெனி நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு டிசைட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளோ காசு வந்து அந்த ஃபண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, ஹவு மெனி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங் இன் த ஃபண்ட், அண்ட் எவ்வளோ பீப்புள் வந்து அந்த ஃபண்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு விதத்துலேயும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டியில் எடுத்திங்கன்னா, நிறைய அசட்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய ஏயுஎம் இருந்துச்சுன்னா, ஸோ வந்து நீங்கள் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இதே வந்து லார்ஜ் ஏயுஎம் வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கும் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ்க்கெலாம் இருந்தால் அது வந்து எப்படி சொல்கிறது, லார்ஜ் மணி வந்து நீங்கள் ரெடீம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்வளோ அவங்க அசட் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணுங்கள். கடைசியான ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பற்றி நான் போன வாரமே நம்ம எபிசோடில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொஃபஷ்னல் மேனேஜர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் டு
அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ். ஸோ நிறைய மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு அவங்க பே பண்ணணும், உங்களோட மணி எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. ஸோ சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது இந்த ஏஎம்சிக்கு, ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த ஹவுஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை தான் வந்து நம்மக்கிட்டேருந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் இப்போது ஒரு ஃபண்ட் வந்து உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அண்ட் சே வந்து 2% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா, ஸோ எவ்ரி இயர் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இந்த 2% உங்களோட 12% ரிட்டர்ன்ஸ்லேருந்து 2% அவங்க வந்து அவங்களோட கம்பெனி ரன்னிங் அண்ட் அதர் பர்பஸஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லெஸர் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ த கிரேட்டர் இட் இஸ் ஃபார் அஸ் ஆஸ். ஏன்னா நம்மளுக்காக நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிக்காமல் ரொம்ப கம்மியாகாமல் கிடைக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இந்த வாரத்தோட எபிசோட். ஸோ இதில் இந்த எபிசோட்லேருந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துன்னா, நம்ம பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பாட்காஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது, லைக் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், எல்லா பாட்காஸ்ட் லிஸ்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. அது இல்லாமல் இதே பாட்காஸ்ட் வந்து நம்ம யூடியூப்லேயும் வீடியோஸாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ சேனலுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வந்து இந்த எபிசோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே சிங்கிள் லிங்க், நீங்கள் அந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலே எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் வந்து அந்த லிங்க் எபிசோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேயே வந்து எனக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஆர் நம்ம பாட்காஸ்டோட அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் நீங்கள் டிஎம் பண்ணலாம் உங்களோட கொஷின்ஸை. ஸோ தட் எல்லாரோட கொஷின்ஸும் ஆன்சர் ஆகும். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் சஜஷன்ஸாக அங்கே கொடுக்கலாம். அண்ட் யூடியூப்பில் இதை கேட்குறீங்கன்னா அதோட கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் போடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you next week with an episode. Bye bye.